ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். மார்ச் 29 சனிக்கிழமை நாளைய தினம் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. இப்போ சொல்லக்கூடிய இலை அப்புறம் பூ, இந்த ரெண்டு மேலையும் நீங்கள் ஏற்றக்கூடிய ஒரே ஒரு தீபம் உங்கள் வாழ்க்கையவே புரட்டி போட போகுது. அது என்ன தீபம் எப்படி ஏற்றணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி எந்த மாதிரி தீபத்தை ஏற்றணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மார்ச் 29 சனிக்கிழமை அமாவாசை திதி வருது. இந்த நாளில் சூரிய கிரகணம் நடக்க போகுது. ஆனால் இந்த ஒரு சூரிய கிரகணம் நம்மோட இந்தியாவில் தெரியாது அப்படிங்கிறதால நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாதான். ஜோதிடரோட கருத்தும் இதுதான். இருந்தாலும் சூரிய கிரகணம் நடக்கும்போது பூமிக்கு ஒரு நேர்மறை ஆற்றல் கிடைக்கும். ஆக இந்த ஒரு சனிக்கிழமைக்கு வரக்கூடிய அமாவாசைக்கு இரட்டிப்பு சக்தி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை சனிப்பெயர்ச்சி நடக்க போகுதான். இந்த அற்புதம் வாய்ந்த நாளில் நாம் செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளும் பரிகார முறைகளும் நமக்கு எக்கச்சக்கமான பலன்களை அள்ளி அள்ளி கொடுக்க போகுது. உங்கள் வீட்டில் மனக்குழப்பம், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், கண் திருஷ்டி பாதிப்பு, எதிர்மறை ஆற்றலோட தாக்கம் அதிகமாக இருக்குது. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக நோய் வந்துக்கிட்டு இருக்கு. அடிக்கடி தேவையில்லாத சண்டைகள் ஏற்படுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் ரொம்பவே கை கொடுக்கும். முதல்ல அமாவாசை திதி எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். என்னதான் மார்ச் 29 சனிக்கிழமை அமாவாசை திதியாக இருந்தாலும் மார்ச் 28 வெள்ளிக்கிழமை இரவு 7:24 அமாவாசை திதி பிறந்துடும். அது மார்ச் 29 சனிக்கிழமை மாலை 5:12 வரைக்கும் இருக்கு. அதனால அமாவாசைக்கான எல்லா வழிபாட்டையும் நாளை மாலை 5:12 முடிச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் பிரதமை பிறந்துடும். இன்னொரு பக்கம் இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது இந்திய நேரப்படி எத்தனை மணிக்கு நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்திய நேரப்படி கிரகணம் ஆரம்பிக்கக்கூடிய நேரம் பிற்பகல் 2:20 ஆரம்பிச்சிடும். அதிகபட்சமாக கிரகணம் 4:15 உச்சத்தில் இருக்கும். கிரகணம் முடியக்கூடிய நேரம் மாலை 6:13. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் இந்த சூரிய கிரகணம் நடக்க போகுது. இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது அப்படிங்கிறதாலையும் வடக்கு ஆசிய பகுதிகளில் தான் இந்த கிரகணத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி அமாவாசை திதி அப்படிங்கிறது இறை வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியே உங்கள் பித்ருக்களுக்கான வழிபாட்டையும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். பங்குனி மாதம் அப்படிங்கிறது தமிழ் மாதங்களில் 12 மாதங்களில் இறுதி மாதமாக வந்தாலும் எக்கச்சக்கமான விரத தினங்களும் விசேஷ தினங்களும் வரக்கூடிய மாதம் இந்த பங்குனி மாதம். உதாரணத்துக்கு பங்குனி உத்திரம், ஸ்ரீராம நவமி, இது எல்லாமே குடும்ப அளவுக்கு பங்குனி மாதம் தான் வரும். அப்பேற்பட்ட பங்குனி மாதத்தை மங்கள மாதம் அப்படின்னு கூட அழைப்பாங்க. பங்குனி முடிஞ்சு அடுத்ததாக பிறக்கக்கூடிய சித்திரை மாதம் உங்களுக்கு செல்வம் மிகுந்த நல்ல செழிப்பான மாதமாக பிறக்கணும். பிறக்கக்கூடிய தமிழ் வருடம் நன்கு பிறக்கணும் அப்படின்னா இந்த பங்குனி மாதத்தை நீங்கள் முழுமையாக நிறைவு செய்யணும். அதுக்கு தான் இந்த பங்குனி மாதத்தில் எக்கச்சக்கமான விசேஷ தினங்கள் வருது. பொதுவாக பங்குனி மாதத்தை முருகனுக்கு ஏற்ற மாதம்னு சொல்லுவாங்க. பங்குனி உத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்த விரத தினங்கள்லேயே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விரத தினம். இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய எல்லா செவ்வாய்க்கிழமைகளையும் நீங்கள் பங்குனி உத்திரமாகவே பாவிச்சு முருகப்பெருமானை வணங்குறது கூடுதல் விசேஷம். நாளைய தினம் வீட்லையும் கோவில்லையும் நீங்கள் இறை வழிபாடு செய்யறது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் பித்ருக்களுக்கான வழிபாடு நடத்துறது, பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, பித்ரு சாபம் பித்ருக்களை அழைக்கிறதுக்கான வழிகளை செய்யறது, இது எல்லாத்தையுமே தாராளமாக செய்யலாம். இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த இலை அப்புறம் பூ, இது ரெண்டையும் பயன்படுத்தி நீங்கள் ஏற்றக்கூடிய ஒரே ஒரு தீபம் இருக்குல்ல, இது உங்கள் வாழ்க்கையவே தலையில மாற்றக்கூடிய அற்புதமான வழிபாடு. சரி, இந்த தீபத்தை எத்தனை மணிக்கு ஏற்றலாம்? நாளைக்கு சனிக்கிழமை 9:10 ராகு காலம், மதியம் 1:03 யமகண்டம். இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் தாராளமாக இந்த தீபத்தை உங்கள் வீட்டோட பூஜை அறையில் மகமாயி மாரியம்மன் அம்பாளுக்கு முன்னாடி ஏற்றிக்கலாம். ஒருவேளை பகல் நேரத்தில் வெளில போயிடுவோம், இல்லை வீட்டில் இருக்க மாட்டோம், மாலை 5 மணிக்கு மேலே தான் வருவோம் அப்படின்னாலும் பரவாயில்லை. அமாவாசை தேதி முடிஞ்சாலும் இருக்கக்கூடிய அந்த மீதி நேரம் மாலை ஒரு 6-7 மணிக்குள்ளேயாவது இந்த தீபத்தை ஏற்றத்துக்கு முயற்சி பண்ணிடுங்க. இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேப்ப மரத்து இலை அப்புறம் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பூ, அதுலேயும் மலை வேம்பாக இருந்தால் கூடுதல் விசேஷம். ஒருவேளை மலை வேம்பு கிடைக்கல அப்படின்னா உங்ககிட்ட என்ன வேப்பம்பூ இருக்குதோ அந்த வேப்ப மரத்தில் இருக்கக்கூடிய வேப்ப இலையையும் கொஞ்சமாக வேப்பம்பூவையும் பறிச்சுட்டு வந்து வச்சு கழுவி சுத்தப்படுத்திக்கோங்க. இந்த தீபத்தை எத்தனை மணிக்கு ஏற்ற போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஏற்றக்கூடிய அந்த நேரத்தில் சின்னதாக தட்டு மேலே இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி அந்த வேப்பம்பூவையும் அந்த வேப்ப இலையையும் பரப்பி வச்சு அதுக்கு நடுவில் ஒரே ஒரு மண் அகல் விளக்கு வைக்கணும். மண் அகல் விளக்கு தான் வச்சு ஏற்றணும். காமாட்சி விளக்கோ குத்து விளக்கோ வச்சு ஏற்றக்கூடாது. மண் அகல் விளக்கு வைத்து திரி போட்டு தீபம் போடணும். நீங்கள் தீப எண்ணெய் ஊற்றினாலும் சரி, நெய் ஊற்றினாலும் சரி, கூடுமான அளவுக்கு தீப எண்ணெய் ஊற்றி வழிபடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த தீபத்தை மகமாயி மாரியம்மன் அம்பாள் இந்த 3 தெய்வங்களுக்காக, மகாலட்சுமி தாயாருக்காக நீங்கள் தாராளமாக சமர்ப்பிக்கலாம். ஏன்னா இந்த அமாவாசை அப்படிங்கிறது பொதுவாக மாரியம்மன் மகமாயை வணங்குறதுக்கான அற்புதமான ஒரு நாள் தான். மகாலட்சுமி தாயாரையும் அமாவாசை தினத்தில் வணங்குறது விசேஷம்னு சொல்லுவாங்க. இந்த விளக்கு எரியுதுல, அந்த நேரத்தில் எல்லா விதமான தெய்வங்களையும் நீங்கள் மனசார வேண்டிக்கணும். முதல்ல உங்களோட
குலதெய்வம், இஷ்ட தெய்வம், அதுக்கப்புறம் மகமாயி மாரியம்மன், அம்பாள், மகாலட்சுமி தாயார் இவங்க எல்லாரையும் மனசார வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு உங்க வீட்டோட பூஜை அறையில மற்ற விளக்குகள்லாம் எவ்வளோ நேரம் எரியுதோ அவ்வளோ நேரம் இந்த வேப்பம்பூ அப்புறம் இலை மீது ஏற்றிருக்கூடிய தீபம் எரிஞ்சாலே போதும். அந்த எரியக்கூடிய நேரத்துல உங்களுடைய எல்லா கஷ்டங்களையும் எல்லா தெய்வங்கள்கிட்டையும் மன்றாடி கேளுங்க. குறிப்பா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உங்க வீட்டில் கூடிய சண்டை சச்சரவுகள், நோய் நொடி நீங்கணும், மனக்குழப்பம் நீங்கணும், பண தட்டுப்பாடு நீங்கணும், பண வரவுக்கு எந்த ஒரு விஷயம் தடையா இருக்கோ அந்த தடை நீங்கணும்னு சொல்லி எல்லா தெய்வங்களையும் மனசார வேண்டிக்கிட்டு அந்த தீபத்தை உங்க வீட்டில் எரிய விடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட அன்றாட வேலை பார்க்கலாம். மற்ற தீபங்கள்லாம் எவ்வளோ நேரம் எரியுதோ அவ்வளோ நேரம் அந்த தீபம் எரிஞ்சா போதும். அதுக்கப்புறமா அந்த விளக்கை குளிர வச்சுட்டு அன்றைக்கு இரவோ இல்லை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமையோ அந்த வேப்ப இலைகளையும் பூவையும் எடுத்து நீங்க கால்படாத இடத்துல செடி கொடியில போட்டா போதும். அதை பத்திரப்படுத்தி வைக்கிற கட்டாயம் கிடையவே கிடையாது. இந்த வேப்பம்பூ அப்புறம் வேப்ப இலை இருக்குல்ல, இது ரெண்டுத்துலயும் மகமாயி வாசம் செய்யறதா ஒரு ஐதீகம். அமாவாசை மாதிரியான நாட்கள்ல இந்த பிரபஞ்சத்தோட சக்தி அப்படிங்கிறது ரொம்ப மேலோங்கி இருக்கும். அந்த நாள்ல மகமாயி மாரியம்மன், மகாலட்சுமி தாயார் இவங்க எல்லாருக்குமே உகந்த இந்த வேப்பம் இலையையும் வேப்பம்பூவை வைத்து நீங்க தீபத்தை ஏற்றும் போது அந்த தீபத்துல மாரியம்மன் மகமாயி வந்து அமர்ந்து உங்களுக்குள்ள உங்க வீட்டுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுதோ அது எல்லாத்தையும் அவங்க நிறைவேற்றி கொடுப்பாங்க. குறிப்பா நோய் நொடி இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பா அமைய போகுது. பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். வேப்ப இலை, வேப்பம்பூ அப்படிங்கிறது எல்லா வீடுகளிலும் ரொம்ப எளிதா எல்லா நேரங்கள்லையும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இந்த தீபத்துக்கு நீங்க செலவு பண்ணக்கூடிய நேரம் என்னவோ குறைந்தது ஒரு 5 நிமிடத்துல 10 நிமிஷம் தான். ஆனா இது உங்க வாழ்க்கையவே மாற்றப் போகுது, உங்க குடும்பத்தையே தலைகீழா புரட்டி போட போகுது அப்படிங்கும் போது தாராளமா நீங்க பயன்படுத்தலாம். இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு மனசார வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா வரக்கூடிய எல்லா அமாவாசை நாட்களும் கூட இந்த தீபத்தை நீங்க ஏற்றலாம். கூடவே நாளைய தினம் அமாவாசை அப்படிங்கிறதால தான தர்மங்கள் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. பித்ருக்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க வந்து தானம் செய்யணும் ஆசைப்படுறீங்களோ அது எல்லாத்தையும் வயதான முதியவர்களுக்கு கையில கொடுங்க. ரோட்ல எவ்வளோ பேர் கஷ்டப்படக்கூடியவங்க, ஏழை எளிய மக்கள் வேலை செய்வாங்க வெயில்ல, அவங்களுக்கு ஒரு பாட்டில் தண்ணி வாங்கி கொடுங்க. கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா கோவில் வாசல்ல எவ்வளோ பேர் யாசனம் கேட்டு உட்கார்ந்துருப்பாங்க, அவங்களுக்கு உங்க கையால சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். பங்குனி மாதத்துல எல்லா தெய்வங்களையும் வணங்குறீங்க. இந்த அமாவாசை தினத்தன்னைக்கு கூடுதலா முக்கியமான ஒரு கடவுளை வணங்கியே ஆகணும். அதுதான் முருகப்பெருமான். ஏன்னா பங்குனி மாதம் அப்படின்னாலே அது முருகப்பெருமானுக்கு உகந்தது தான். இன்னொரு பக்கம் சனி பெயர்ச்சி நாளைக்கு ஆரம்பிக்குது. முடிஞ்சா உங்க வீடு பக்கத்துல சிவன் கோவிலுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய காலபைரவரை வணங்குங்க. அமாவாசை திதியில காலபைரவர் எதுக்காக வணங்குற கேள்வி நிறைய பேருக்கு வரும். காலபைரவர் வணங்க சொல்றதுக்கான காரணம் அமாவாசை கிடையாது, நாளைய தினம் சனி பெயர்ச்சி இருக்கு அப்படிங்கிறதால. சனி பகவான் இருக்கார்ல, அவருக்கு குருவே இந்த காலபைரவர் தானாம். தொடர்ச்சியா சிவபெருமானையும் காலபைரவரையும் வணங்கிட்டு வர்றவங்களுக்கு சனி பெயர்ச்சியால ஏற்படக்கூடிய தோஷங்கள், கிரக தோஷங்கள் வந்து பாதிப்பு ஏற்படாதான். அப்படியே ஏற்பட்டாலும் ஓங்கி விழக்கூடிய அடி வந்து தாங்கி தான் விழுமா. இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த முறைகள்ல நாளைய தினம் மார்ச் 29ஆம் தேதி மாலை ஒரு 5 மணி 12 நிமிஷத்துக்குள்ள இந்த இலை மீது தீபத்தை ஏற்றிடுங்க. கூடவே இந்த எல்லா கடவுளையும் வணங்கிட்டு தான தர்மங்களையும் செய்யுங்க. பங்குனி மாதத்துல வரக்கூடிய இந்த அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளர்பிறை நாட்கள் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கையோட செய்யுங்க. நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.